திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. தேவாரம் திரு அங்கம் மாலை பதிகம். 9ஆம் பாடல் அருளை செய்தவர் திருநாவுக்கரச சுவாமிகள். இறைவனார் பெயர் புல்வனநாதர். இறைவியார் பெயர் அழகாளமந்த அன்னை. திருச்சிற்றம்பலம். கால்களால் பயஞ்சென் கரை, கால்களால் பயஞ்சென் கரை, கந்தனுரை கோயில். கால்களால் பயஞ்சென் கரை, கோல கோபுர கோகரணம், கோல கோபுர கோகரணம், சூளா கால்களால் பயஞ்சென் கரை, கால்களால் பயஞ்சென் கரை, கண்டனுரை கோயில். கோல கோபுர கோகரணம், சூளா கால்களால் பயஞ்சென். பாடலின் பொருள்: அழகான கோபுரத்தை உடைய நீலகண்டனாகிய எம்பெருமான் உரையும் கோகர்ணம் என்று அழைக்கப்படும் தலத்தில் உள்ள திருக்கோயிலை வலம் வராத கால்களால் என்ன பயன்? இந்த பாடலின் திருநாவுக்கரச பெருமான் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகின்றது. நம் கால்கள் நமக்கு இருப்பதின் பயன் என்னவென்றால், ஆலயத்தை சுற்றி வந்து சிவனாரை தொழுவது, ஆலயத்திற்கு சென்று எம்பெருமானை தரிசிப்பது, இதுதான் அந்த கால்களால் பயன் என்று திருநாவுக்கரச பெருமான் சொல்கிறார். கால்களால் நடந்து செல்ல வேண்டும், அதுவே பெரும் பயனை தரக்கூடியது. ஆலயத்தில் கால்களால் ஒவ்வொரு இடத்தையும் கடந்து சென்று முழுவதுமாக சுற்றி வந்து எம்பெருமானை தரிசிக்க நாம் கால்களை அடைந்த பயனை இப்பிறவியில் பெறலாம். ஆகவே எம்பெருமானுக்காக இந்த கால்கள் படைக்கப்பட்டன என்பதை இந்த பாடலில் திருநாவுக்கரச பெருமான் சொல்கிறார். எவ்வளவு அருமை! ஆகவே ஆலயத்தை நாம் ஒவ்வொருவரும் தினந்தோறும் வலம் வந்து எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதே திருநாவுக்கரசர் பெருமான் இங்கே நமக்கு சொல்லி விளக்கி உணர வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் சென்று வலம் வந்து எம்பெருமானை எம்பெருமாட்டியை தரிசித்து திருவருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.